நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, இனிமே சத்தியமா நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். மாமா, ஒரே ஒரு தடவை எழுந்து கிட்ட பேசுங்க மாமா. வா, வீட்டுக்கு போலான்னு சொல்லுங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. வாங்க மாமா, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. மாமா, கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க மாமா. மாமா, அவனுக்கு ஒண்ணு இல்ல, நீ தைரியமா இரு. நீ அவன் மேல வச்சுக்கிற அன்புக்கு சக்தி அதிகம்மா. அது ஒண்ணு போதும், அவன் எழுந்து வந்துருவான். உன்னை அவனால பார்க்காம இருக்க முடியாது. அவனே முழிச்சு பார்ப்பான் பாரு. கவலைப்படாதம்மா, உன் கண்ணீரை அந்த கடவுள் பார்த்துட்டு தாமா இருக்காரு. நீ அழாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவான். அவன் கண்ணு முழிக்கிற நேரத்துல நீ அழுதுட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா. காவியா, இங்க பாரு, நீ ரொம்ப டயர்டா இருக்க. கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். வேண்டாம், பசி இல்ல. நீ சொன்ன கேளு, எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. அதுக்காக இப்படியே சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா நாமளும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதுதான். வா. அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, பசி இல்ல. பட்னி கிடந்தா பிரச்சனை தீந்துருமா? இப்பதான் நமக்கு தெம்பு வேணும். அதுக்காகவாது சாப்பிடுங்க. மாமா சொல்லுங்க. மீனாட்சி, என்னங்க மாமா? பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. மாமா, நீங்க சாப்பிட்டா தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்காகவாது வாங்கிக்கங்க ப்ளீஸ். இந்தாங்க, நீங்க பெரியவங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. திவ்யா, இந்தா. வேணாம் மாமா. பிரதீப், நீ சொன்னதா கேப்பா. இந்த சாப்பிட சொல்லு. சொல்றேன்ல, விடு. இப்ப நீ சாப்பிடுவியா மாட்டியா? வாய தர.
என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? என்ன வண்டி உங்களுக்கு இடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், எனக்கு விரோதிங்கன்னு யாரும் இல்ல. ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தேன், ஒரு வண்டி என் மேல மோதிச்சு, அப்படியே விழுந்தவன் தான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன வண்டி, என்ன கலர், என்ன நம்பர்? வண்டி டிரைவிங் சீட்ல இருந்த வயசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. அது தெளிவா தெரியல சார். அந்த வண்டி கலர் மட்டும் ப்ளூ கலர்ல பார்த்த ஞாபகம், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். அப்பா முருகா, என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்ட. இனிமே அவனுக்கு எந்த குறையும் வராம நீ தான் பாத்துக்கணும். நீ எடுத்துக்கமா. இந்தம்மா. அண்ணி அழாதீங்க அண்ணி. ராமநாதா, யார் செஞ்ச புண்ணியமோ தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு. ராமநாதா, வீட்டுக்கு போன உடனே நல்லா திருஷ்டி சுத்தி போடணும்டா. சரிம்மா. வேணி, அழாத. நீ தைரியமா இருந்தாதான் அரவிந்துக்கு தைரியம் கொடுத்து அவனை குணமாக்க முடியும். மாமா, இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த கார்காரம் மட்டும் என் கையில கிடைச்சா அம்பிட்டுத அவனை உண்டல்ல நாக்கிடுவேன். வேணி, கொஞ்சம் பொறுமையா இருமா. அரவிந்த் குணமாயிடுவான். வா, வீட்டுக்கு போலாம். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலம்மா. நான் வரல, நீங்க போங்க. நான் மாமா கூட இருந்து கூட்டிட்டு தான் வருவேன். மீனாட்சி, நீ, அம்மா, திவ்யா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நான் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வரேன். அங்கிள், நானும் இப்ப கிளம்புறேன். அப்படியே போற வழியில இவங்களை டிராப் பண்ணிடுறேன். சரிப்பா. போயிட்டு வரையா? வரேன். திவ்யா வரேன்னா. சரி, பாத்துக்கோங்க அண்ணி. ஹே, அதான் மச்சானுக்கு சரியாயிடுச்சுல்ல. அழாத. ஏய், சரி சரிங்கிறல்ல, அது அழக்கூடாது. சரி மச்சான், போயிட்டு வரோம். கிளம்பட்டுமா? உடம்ப பாத்துக்கோ. வரேன்டா. வேணி, நாங்க வரோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, நான் மட்டுமாவது ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. வேணி வேற அங்க இருக்கா. அவ என்ன நிலைமையில இருக்கானே தெரியலங்க. ஏன் வேணி மேல உனக்கு மட்டும் தான் பாசமோ, எனக்கு இல்லையா? அதான் சின்னவனும் அவன் பொண்டாட்டி இருக்காங்கல்ல, பாத்துக்குவாங்க. ஏதாவது போன் பண்ணா போய் பாப்போம். என்னப்ப? அப்பா, அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன். அது ப்ளூ கலர். இனி அதை ஓட்டுனவனையும் கண்டுபிடிச்சு அவன் கைய காலை உடைச்சு ஆஸ்பத்திரியில் அவனுக்கு வைத்தியமே கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறப்பா.
இங்க வா. அப்பா, இந்த தாடியில வெள்ளை முடியில ஏதோ ஒரு முடி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை எந்த முடின்னு கண்டுபிடிச்சு சொல்லு. என்னப்பா அது? தாடி முழுக்க வெள்ள முடியா இருக்கு. இதுல எந்த முடி குடைச்சல் கொடுக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் சொல்றேன் பெரியவன. இந்த ராமேஸ்வரத்துல எத்தனை ப்ளூ கலர் கார் இருக்கு தெரியுமா? அதுல நீ தர்ற ப்ளூ கலர் கார் எதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அப்பா, அதை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. சிட்டிக்குள்ள இருக்கிற அத்தனை ப்ளூ கலர் காரையும் அதோட ஓனர் அட்ரஸையும் கேட்டு மொத்த ஆர்டிஓ ஆஃபீஸையும் மிரட்டி வச்சிருக்கேன். இது பத்தாதுன்னு அத்தனை கார் மெக்கானிக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அவன் மட்டும் கிடைச்சான்னு வைங்க, தங்கச்சி முன்னாடி போட்டவனை துண்டு துண்டா வெட்டிடுவேன். அப்பா, அரவிந்த் கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்காருப்பா. ஏய், அது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல நம்ம வீட்டை சரி செஞ்சா போதும். வந்த உடனே படுத்துட்டியா? எந்திரி, முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ. ஏய், வீட்டுக்குள்ள வந்தவன அதிகாரம் பண்ற? கொஞ்ச நேரம் என்ன விடு, டயர்டா இருக்கு. நான் அப்புறமா குளிக்கிறேன். தனுஷ், இங்க பாரு, இன்னைக்கு முழுக்க ஹாஸ்பிடல்ல இருந்திருக்க. உடம்பு பூரா மருந்து வாடையா இருக்கும். சொன்னா கேளு, போய் குளிச்சுட்டு வா. 5 நிமிஷம் தானே ஆகும். ஏய், கொஞ்ச நேரம் தனியா விட. முதல்ல எந்திரி. தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ். எந்திரி. ஏய், சரி கையோடு, நானே எந்திரிக்கிறேன். சரி, நான் போய் குளிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிபந்தனை. என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன சொல்லு? நான் குளிக்கணும்னா நீதான் எனக்கு சோப் போடணும். நான் மாட்டேன், கண்டிப்பா மாட்டேன். இப்பதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. போய் குளி. இதையத்தான் நீ அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்க. நான் அப்போ குடிக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து சின்ன பையன் மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. சரி வா, குளிப்பாட்டி விடுறேன். டீலா நோ டீலா? அதான் ஓகே சொல்லிட்டான்ல. டீல் போதுமா? வா. அது எழுந்துரு, எழுந்துரு. போ. ஏய் போ. காவ்யா, ஏய் ஏய் காவ்யா, ஏய் காவ்யா, அதோ தர. வேணா, சொன்னா கேளு. ஒழுங்கா குளிச்சிட்டு வா. இது பயங்கர போகாடும். ரொம்ப நன்றிங்க தம்பி. எங்களுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கீங்க. ஐயோ, என்ன பாட்டிமா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இதுல ஒன்றும் சிரமம் கிடையாது. நான் என்ன மூணாவது ஆளா? அரவிந்த்காக நீங்க செஞ்ச உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம்ப்பா. அந்த கடவுள் தயவுல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த குடும்பத்து மேல நீங்க நல்ல மரியாதை வச்சிருக்கீங்க. திவ்யா கொடுத்து வச்சவ. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். உள்ள வாப்பா, காஃபி சாப்பிடலாம். ஐயோ பரவாயில்ல ஆண்டி, அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். சரிப்பா. திவ்யா. திவ்யா, தம்பி அனுப்பி வச்சுட்டு வா. திவ்யா, நீ ஒன்னும் பயப்படாத. அரவிந்துக்கு சீக்கிரம் குணமாயிடும். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஹேய், எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி உங்ககிட்ட இருந்து தூரமாக்க பாக்குற? இது என் கடமை திவ்யா. சரி, நான் வரேன். பை. பாய் திவ்யா. பாய்.
என்னடா பயந்த மாதிரியே இருக்க? ஹேய் பயமா? எனக்கா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை மாப்ள. எங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நான் என்ன பயப்படணும்? எனக்கு உங்களை நினைச்சா தான்டா பயமா இருக்கு. வெளியே போய் நீங்களே பத்த வச்சிருவீங்க போல இருக்குது. டேய், நீ பாட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்து சாதாரணமா உட்காந்துருக்க. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. டேய், நீ ஒருத்தம் போதுண்டா. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ஜெயில் தான், அதுல டவுட்டே இல்லை. ஆனா வேற போலீஸுக்கு தெரிஞ்சா 100% என் மேல கண்டிப்பா கை வைக்க மாட்டாங்க. டேய் மாப்பிள்ள, காரை வீட்டுக்கு பின்னாடி இருக்க செட்டில் தானே நிறுத்திருக்க. செட்டில் எத்தனை நாள்டா ஒழிச்சு வைக்க முடியும்? ரொம்ப டேஞ்சரா மாப்பிள்ள. ஆமாடா மாப்பிள்ள, நீ சொல்றது சரிதான். டேய், அதுக்காக நீ என்ன டென்ஷன் ஆகுற? கார் சாவி என் கையில தானே இருக்கு. அப்புறம் என்ன? டேய், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஜாலியா இருப்போம், வாங்க. மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல? கொடுத்துட்டு இருக்கோம் சார். என்னங்க, இப்ப அரவிந்த் எப்படி இருக்கான்? சரியாயிருமா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்க. என்னாச்சு? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அரை மணி நேரம் கழிச்சு போலாம். சரி வேணி, நீ வேணும்னா மாமாவோட வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாமா. அரவிந்த நான் பாத்துக்கிறேன். அதுவும் சரிதான். இந்த மருந்து மாத்திரைங்களோட பேரை வேற எனக்கு படிக்க தெரியாது. நீங்க படிச்சிருக்கீங்க, அதான் எப்ப எந்த மாத்திரையை கொடுக்கணும்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க இங்க இருக்கிறது தான் சரி. வேணி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? அத்தை, அந்த நர்ஸ் இங்க மறுபடியும் வந்தாலும் வருவா. என் வீட்டுக்கார தொட்டு பேசாம கொஞ்சம் அப்படியே தள்ளி நின்னே பார்க்க சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆச்சு, இவங்க இருக்கிற அழகுக்கு வெச்சக்கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு வாட்டி அப்படி செஞ்சாலும் அப்படியே ஊங்கி மூஞ்சிலே குத்துங்க. ஜென்மத்துக்கு அவ மறக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் அடி. அவ பார்த்தா பார்த்துட்டு போட்டுமேமா. உன் புருஷனோட பாசம் உன்னை விட்டு போகாது. நீ கவலைப்படாத. அவன் எப்பவுமே உன் புருஷன்தான், உனக்கு மட்டும்தான். சரியா? அம்மா, அம்மா சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்க. அவங்க கையாலேயே செஞ்சது. இந்தாங்க, வாங்கிக்கோங்கம்மா. சாருக்கு உடம்பு பரவாயில்லையா? அது இருக்கட்டும். யார் உன்னை இந்த சாப்பாடை கொண்டு வர சொன்னாங்க? எங்களுக்கு தேவையில்ல. எங்க அத்தை சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ எடுத்துட்டு போ. இல்லம்மா, அம்மா வந்து போன்னு சொன்ன. ஏய், போன்னு சொல்றல. சரிம்மா, வேற என்ன பண்றது? எடுத்துட்டு போறேன். இவ்வளவு தூரம் வந்ததே வேஸ்ட். என்னது? ஒண்ணும் இல்லம்மா, நான் போறேன். இந்தம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hold some